இல்லை மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இப்போ நம்ம ஆளுங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ணாந்து வானத்தை அண்ணாந்து வாயை திறந்து, எப்போவுமே மேலே பார்த்தா வாய் ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும். சரி, பார்த்துருக்காங்க. அப்போ இயேசுவானவர் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்புறம் என்ன நடந்தது? ரெண்டு தூதர்கள். ஒரு ஆள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஓகே, ரெண்டு தூதர்கள் அனுப்புகிறாரு. அனுப்பி கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இது ஏன் இங்க வந்து லூக்கா இதில் எழுதுறாரு? இது ஏன் இதை கொண்டாந்து இங்க போடுறாரு? என்னங்க முடிவா? அதாவது நம்மளும் இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். என்னது? அதாவது ஆண்டவர் வருவாரா மேலே அதே யோசிச்சுட்டு இருக்கமே ஒழிய, ஒரு நிறைய வீடுகள்லாம் வாங்கி கட்டணும், அதுக்குள்ளே வந்துட்டாருன்னா என்ன செய்யறது? எல்லாம் நிறைய பேர் வரமாட்டாரான்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. வருவாரான்னு அதெல்லாம் இந்த என்ன எட்டி பார்த்து அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போனது, அதெல்லாம் அந்த காலத்தில். இது இப்பெல்லாம் அது கிடையாது. இப்பெல்லாம் அது ஏன்னா ஆண்டவர் முன்னாடி SMS கொடுத்து தான் வருவார், ஒரு மிஸ் கால் கொடுத்துட்டு தான் வருவார் அப்படின்னு. இல்லை, ஏன் இந்த பகுதியை வந்து லூக்கா கொண்டு வர்றாரு? ஏன் இந்த பகுதியை லூக்கா எழுதிட்டு வர்றாரு? எப்படி போனாரோ அப்படி வருவாருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எப்படி போனாரோ அப்படி வருவாருன்னு சொல்ல அதான் எழுதியிருக்குது. ஏன் சுவிசேஷத்தை செய்வதற்கான காரியத்தை விட்டு அண்ணாந்து பார்த்துருது. ரெண்டாவது வருகையை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கியாப்பா? வருகையை குறித்து அறியாதவர்கள் கோடிக்கணக்காக இருக்கும்போது, அதாவது 99 ஆடுல ஒரு ஆடு தான் காணாமல் போணுச்சு. இங்கே 99 ஆடும் காணாமல் போயிடுச்சு. ஒரு ஆடு தான் தொழுவத்தில் இருக்குது. ஒரு ஆடோ 2.5 ஆடோ 3 ஆடோ எதாவது இருக்குது. மீதி எல்லாம் வந்து காணாமல் போயிருக்குது. இதை விட்டுட்டு நீ வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்போ வருவார்னு வெறுங்கையனாய் நிற்பனோ? அது நம்ம தமிழில் சொல்லுவாங்கல்ல, ஏன்னா கூரையை பார்த்துட்டு நிற்கிற அப்படின்பாங்க. ஓட்டை பார்த்துட்டு இருக்கேன், மேட்டை பார்த்துட்டு இருக்கேன். வேலை இல்லாமல் ஏன் சும்மா மேட்டை பார்த்துட்டு இருக்கேன்? நான் நல்லா சொல்லுவேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை இந்த இரட்சிப்புக்கு வேறாக வழிநடத்தி ஞானஸ்தானத்தின் மூலமாக சபைகளை கட்டி சபைகளை பெருக்குவதை விட்டுவிட்டு இந்த 2ஆம் வருகையை பேசி உட்கார்ந்து இருப்பவர்கள் நிச்சயமாக வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒழுங்கற்றவர்கள்.